பழைய துணிகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் அவற்றிற்கும் புது வடிவம் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து வருகிறார் பஹாங் திரியாங்கில் வசிக்கும் 92 வயதுடைய சியோங் மொய் சாய் என்ற சீன பாட்டி. மற்றவர்களால் கைவிடப்படும் துணிகளை சேகரித்து அதில் கால்மிதி, மேசை விரிப்பு, தலையணை மற்றும் மெத்தை உரை ஆகிய பயனுள்ள பொருள்களை உருவாக்கும் இவரின் கரங்கள் உழைப்பின் அழகை பறைசாற்றுகின்றன. வாழ்க்கையின் அந்திம கால பயணத்தில் இருந்தாலும் ஓய்வு என்ற சொல்லுக்கு இடமளிக்காமல் கடைசி வரை உழைப்பையே தாம் உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் இவர் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். குவாலலிம்பிஸில் பிறந்து வளர்ந்த சியோங் மொய் சாய் சீனராக இருந்தாலும் சிறுவயதிலே தோட்டப்புற இந்தியர்களுடன் சேர்ந்து சரளமாக தமிழ் பேச கற்றுக்கொண்டார். இந்தியர்கள் மற்றும் தமிழ் மொழியின் மீதான ஈர்ப்பால் அங்கு வசித்த ஏழுமலை என்பவரையே காதலித்து மனம் முடித்துக் கொண்டார். அதன் பின்னர் வறுமை பிடியில் வாழ்வாதாரத்தை தேடி 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக திரியாங்கிற்கு குடிபெயர்ந்த அவர் தமது தனித்துவமான சிந்தனையில் பிள்ளைகளுக்காக தைத்த ஆடை வடிவமைப்பால் அங்குள்ள தோட்ட மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக அவரின் மகள் தேவி ஏழுமலை கூறினார். எஸ்டேட் உள்ளவங்களாம் முத கைலி கொடுக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் சட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த மெக்ஸி சட்டை, அந்த காலத்தில் தமிழவங்களாம் ரொம்ப மெக்ஸி சட்டை தான் போடுவாங்க. மெக்ஸி சட்டை தைப்பாங்க அம்மா. அப்புறம் அந்த வயசுனவங்களாம் அந்த உள் சட்டைன்னு போடுவாங்க, ஒரு வெள்ளை கலர் துணி மாதிரி இருக்கும், அது தைப்பாங்க. அப்புறம் உள் பாவடை தைப்பாங்க. அந்த மாதிரிலாம் தைக்க ஆரம்பித்தாங்க. தைக்க ஆரம்பித்தோடனே அதில் உள்ள மிச்ச துணிகள்லாம் நிறையா இருக்கும்ல, அதை எடுத்து தான் அம்மா இந்த குஷன் உரை, அந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் தைக்க ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் பெரிய பெரிய துணிங்க. அப்புறம் அதுலேருந்து ஒன்று சின்ன சின்ன துணிகள்லாம் இருந்தோன்னா அந்த சின்ன துணியெல்லாம் வீசினா ரொம்ப சாயான்னு சொல்லிட்டு தான் அந்த டோமேட் தைக்க ஆரம்பித்தாங்க. நெகிழி கலந்த சாக்கு பைகளை வாங்கி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து வட்ட வடிவில் அதனை வெட்டிய பிறகு தையலுக்கு மீதப்பட்ட துணிகளை கட்டம் கட்டமாக வெட்டி முக்கோண வடிவில் அதை மடித்த பின்னரே கால்மிதியை தமது தாயார் தைப்பதாக தேவி கூறினார். ஒரு சிறிய கால்மிதிக்கே குறைந்தது 15 சுற்றடுக்கு வரை தைக்கும் தமது தாயார் துணி வெட்டுவது முதல் தையல் இயந்திரத்தில் நூல் கோர்ப்பது வரை அத்தனை வேலைகளையும் தாமே சுயமாக பார்த்து கொள்வதாகவும் கூறியது ஆச்சரியம் அளித்தது. தொடக்கத்தில் இப்பகுதியில் வசிப்பவர்கள் மட்டுமே அம்மாவின் கைவண்ணத்திற்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் ஒரு நாள் தற்செயலாக அம்மா தைக்கும் காணொளியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதில் இருந்து தற்போது அவரது படைப்புகளுக்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருவதாக தேவி தெரிவித்தார். முன்ன அம்மாக்கு இங்கே சுட்டு வத்த இடத்துல ரொம்ப கூட்டாளி இருந்தாங்க. ரொம்ப கூட்டாளிங்க இருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. இப்போ ரொம்ப பேர் எல்லாம் தவறிட்டாங்க. அவங்கள சில பேர் பீண்டாகி போயிட்டாங்க, சில பேர் ரொம்ப எல்லாம் தவறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட இங்கே யாருமே இல்லை. நாங்கள்லாம் இருந்தால் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க ஃபீல் ரொம்ப லொன்லியாக தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இந்த துணி தைக்கிறது அவங்களுக்கு ஒரு பேஷன் ஆயிடுச்சு. அதை அப்படியே தைச்சிக்கிட்டு அவங்களோட தனிமையை மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு அப்படியே டிவியை தொடர்ந்துக்கிட்டே காது அவ்வளோவா கேட்காது, ஆனால் டிவி பாட்டுக்கு ஓடும், அவங்க பாட்டுக்கு துணி தைச்சிக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வயது மூப்பின் காரணமாக கடந்த கால நினைவுகளில் பலவற்றை தெளிவாக நினைவு கூற முடியாத நிலையில் தமது எண்ண ஓட்டத்தில் உள்ள சில இனிய தருணங்களை மட்டும் கொஞ்சம் தமிழில் சியோங் மொய் சாய் பகிர்ந்து கொண்டார். அப்புறம் இந்த நூலெல்லாம் சொந்தமாக தான் போட்டுக்கீங்களா? சொந்தமாக தான் போட்டுக்குவோம். மிஷின் கட்டு போடவும் சொந்தமாக ரிப்பேர் பண்ணிக்கிங்க? கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன், கொஞ்சம் தெரியும். இல்லைன்னா கடையில் கொடுக்குறோம். அன்னைக்கு கூட அறுந்து போச்சு. அப்புறம் என்ன செஞ்சீங்க? அறுந்து போச்சு. ஆணி வச்சு கோத்தேன், ஆணி வச்சு அடித்து கம்பி வச்சு கோத்து பிளாயர் வச்சு நசுக்கி, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். இயந்திரங்களில் தயாராகும் நவீன கால்மிதிகள் இன்று சந்தையில் ஏராளமாக விற்கப்பட்டாலும் சியோங் மொய் சாய் பாட்டியின் கைகளில் உயிர் பெற்ற கால்மிதிகளின் தரத்திற்கு அது ஈடாகாது என்று அவரின் வாடிக்கையாளர்களில் சிலர் பெருமிதம் கொண்டனர். ஏன் நான் இவங்க கிட்ட வாங்குவேன்னா இவங்களோட துணி குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். முன்ன காலத்துலலாம் அந்த காயின் பொரிச்சியில் தைப்பாங்கள்ல, ஸோ இவங்க புதுசாக வாங்கி அப்புறம் உள்ளுக்கு அது வழுக்காது. அதனால தான் இந்த மாதிரி வாங்குவோம் ஆண்டிக்கிட்ட. அது எங்கள் அம்மா காலத்துலேருந்து அந்த பாட்டிக்கிட்ட தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம், இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்தால் கூட இந்த பாட்டி அம்மா தேடி வாங்குவாங்க. கால ஓட்டத்தில் பல பாரம்பரிய தொழில்கள் மறைந்து வரும் இன்றைய சூழலில் கைவினை கலையையும் மறுசுழற்சியின் நோக்கத்தையும் உயிர்ப்புடன் பாதுகாத்து வரும் சியோங் மொய் சாய் போன்றோரின் வாழ்க்கை பயணம் உழைப்பை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. காலம் முகத்தில் சுருக்கங்களை பதித்திருந்தாலும் உழைப்பின் உறுதி அவரது கைகளில் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழின் மீதான அன்பையும்
தொழிலின் மீதான பற்றையும் சுமந்து வரும் இந்த சீன பாட்டி உழைப்புக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்துள்ளார். ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவரே சிறந்த உதாரணமாகவும் இருக்கிறார். கடிகாரம் போல சோர்வின்றி உழைக்கும் இவருக்கு பர்னாமா செய்திகளின் வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் இஸ்வானுடன் நான் கிறிஸ் சின்னப்பன். பட்டிமா, இதை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். எவ்வளோ இது?